மெடிக்கல்ல விற்கப்படக்கூடிய ஓஆர்எஸ்எல் அப்படின்ற இந்த ட்ரிங்க் வந்து ஒரு ஓஆர்எஸ் கிடையாது. வயிற்றுப்போக்குக்காக குடிக்கக்கூடிய ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட்ஸ் கிடையாது. அண்ட் இந்த நேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி இருக்கிறதுனால, மக்கள் இத தவறா புரிஞ்சுகிட்டு இத வாங்கி குடிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு மோசமான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஹைதராபாத்தை சேர்ந்த டாக்டர் சிவரஞ்சினி அப்படின்றவங்க 8 வருஷமா போராடி இந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு பேனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. FSSAI என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓஆர்எஸ் அப்படின்றத எங்கேயுமே ப்ராடக்ட் நேமா பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த பிராண்ட் அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு டெம்பரவரி ஸ்டேயும் வந்து வாங்கியிருக்காங்க. இப்போ நான் இதை மெடிக்கல்ல போய் தான் வாங்கிட்டு வந்தேன். இன்னும் அவைலபிளா தான் இருக்கு. இந்த வீடியோல ஓஆர்எஸ் அண்ட் ஓஆர்எஸ்எல்னா என்ன, இந்த ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன, இது எதுக்காக அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டா மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த விளக்கமாறலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, கன்க்ளூஷனா கீழே டைமிங் மென்ஷன் பண்றேன், அங்க போய் கூட நீங்க பார்த்துக்கலாம். எப்படி இந்த ஓஆர்எஸ்எல் உண்மையான ஓஆர்எஸ் மாதிரி தெரிஞ்சாலும் அது ஒரு டம்மியான ப்ராடக்ட்டோ, அதே மாதிரி நம்மளோட ஐடியாஸை ப்ராப்பரா இங்கிலீஷ்ல சொல்ல முடியல அப்படின்னா அதுவும் டம்மி ஆயிரும். போரான இங்கிலீஷ்னால வாய்ப்பெல்லாம் கையை விட்டு போன அனுபவம் வேலையில இருக்க எல்லாருக்குமே உண்டு. ஸோ நீங்களும் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா இதை பாருங்க. மேனேஜர் நீட் டு லீவ் ஃபார் ஃபேமிலி எமர்ஜென்சி. அது இப்படி கரெக்டா இங்கிலீஷ்ல சொல்லுங்க. மேனேஜர் ஐ நீட் 2 days of leave for a family emergency. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பாத்தீங்களா, தமிழ்லயே பேசி ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி எனக்கு இன்ஸ்டன்ட் கரெக்ஷன் கொடுத்துருச்சு. இதுல உங்களுக்கு தேவையான ஆஃபீஸ் கான்வர்சேஷன், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் மாதிரியான 1000க்கும் மேற்பட்ட ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங்லேயே ஏஐ டெஸ்ட் மூலமா உங்களுக்குன்னு தேவையான கஸ்டமைஸ்டு கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துரும். இதுதான் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷை புக்ஸ், வீடியோஸ், வாட்ஸ்அப் மூலமாவே நம்மளால கத்துக்க முடியாது. ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க இங்கிலீஷ்ல பேசினாதான் நமக்கும் வந்து இங்கிலீஷ் ஃப்ளூவெண்டா வரும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை எல்லாத்துக்கும் உருவாகாது இல்லையா? அப்போ அந்த மாதிரியான பிராக்டிகல் சிச்சுவேஷனை உங்களுக்கு உருவாக்குறதுக்கு சூப்பர் நோவா ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பழைய ஒர்க் ஆகாத மெத்தட்ஸ்ல உங்க டைமை வேஸ்ட் பண்ணாம இப்பவே சூப்பர் நோவா மூலமா உங்களோட இங்கிலீஷ் கான்ஃபிடன்ஸை ஸ்மார்ட்டா பில்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மூலமா ஜாயின் பண்றவங்களுக்கு 75% ஸ்பெஷல் ஆஃபரும் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. மிஸ் பண்ணாம இப்பவே ஜாயின் பண்ணுங்க. முதல்ல டீஹைட்ரேஷன்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நீர் சத்து கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது தான் நம்ம டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது என்ன நீர் சத்து, நம்ம ஏன் நீர்னு குறிப்பிடலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வெறும் H2O மட்டுமே நம்மளோட உடல்ல இருக்கிறது கிடையாது. அது கூடவே சேர்ந்து நிறைய உப்பு சத்துக்களும் கலந்துருக்கும். இதுதான் நீர் சத்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். இதுல இந்த தண்ணீரும் உப்பும் எந்த அளவுல கலந்துருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இதுதான் ஆஸ்மோலாரிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தண்ணீரோட ஆஸ்மோலாரிட்டி லெவல் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்டா 290 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர் இருக்கும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனது. அது என்ன விதமான பொருள் அப்படின்றத அந்த அணுக்கள் தான் முடிவு பண்ணுது. அது என்ன மாதிரியான பாண்டிங்ல, என்ன ஸ்ட்ரக்சர்ல, என்ன விதமான மாலிகுலை உருவாக்குது அப்படின்றத வச்சுதான் அது என்ன பொருள் அப்படின்றது முடிவாகுது. அதே மாதிரி மனிதனோட உடலும் வந்து அணுக்களால் ஆனது தான். இந்த அணுக்கள்லாம் சேர்ந்து ஒரு மாலிகூல்ஸை உருவாக்குது. இந்த மாலிகூல்ஸ்லாம் சேர்ந்து புரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ் மாதிரியான விஷயங்களை உருவாக்குது. அது எல்லாம் சேர்ந்து செல் ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்குது. ஸோ ஒரு செல் அப்படின்றது நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்த மாதிரி அது ஒரு இண்டிவிஜுவலாக இயங்கக்கூடிய ஒரு பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர். அப்போ அந்த செல்ஸ் தான் வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பலவிதமான வேலைகளை செய்யக்கூடியது, இயங்கக்கூடியது, பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ எதுக்காக அந்த செல்லை பற்றி சொன்னேன் அப்படின்னா, உடல்ல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து அப்படின்றது இந்த செல்லுக்கு உள்ளேயும் இருக்கும், வெளியிலையும் இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஒன்னோட இன்னொன்று இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கும். இப்போ உதாரணமாக நம்ம பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நம்மளோட உடல் சூடாகுது. அந்த சூட்டை தணிக்கிறதுக்காக உடல்ல இருக்கக்கூடிய நீர் வெளியில வருது, அதாவது வியர்வையாக மாறி வருது. உடல்ல இருந்து தண்ணீர் மட்டும் வெளியில வருது அப்படின்றதுனால நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நீர் சத்து இருக்கு இல்லையா, ஸோ அதில் உப்பும் தண்ணீரும் கலந்து தான் வந்து அந்த ஆஸ்மோலாரிட்டியை வந்து உருவாக்குது. ஸோ இப்போ இதில் நீர் மட்டும் வெளியில் போகுது அப்படின்னா அப்போ அங்கே உப்போட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாகும். ஸோ கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் போது அதில் அந்த ஆஸ்மோலாரிட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி உடலில் இருக்கக்கூடிய தண்ணீர் குறையும் போது செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து வெளியில் வரும். எதுக்காக செல்லுக்குள்ளேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்து செல்லு தன்னாலேயே கொடுக்கறது கிடையாது. இது வந்து ஒரு பாசிவ் ஃபங்க்ஷன் மாதிரி. இது நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் ஆஸ்மோசிஸ் அப்படின்றது. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் ஒரு பக்கத்தில் உப்பு அதிகமாக கலந்துருக்கக்கூடிய தண்ணீரை வச்சுக்கலாம். இன்னொரு இடத்துல உப்பு கம்மியாக இருக்கக்கூடிய தண்ணீரை வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு இடையில ஒரு ஃபில்டரை வைக்கிறோம். அந்த ஃபில்டரால தண்ணீரை மட்டும் தான் அலோவ் பண்ண முடியும், உப்பை அலோவ் பண்ண முடியாது. இப்போ தண்ணீர் எங்கேருந்து எங்கே மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த உப்பு கம்மியாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு இந்த தண்ணீர் வந்து நகரும். இந்த ரெண்டு சொல்யூஷனோட ஆஸ்மோலாரிட்டி லெவல் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் இந்த தண்ணீர் நகர்ந்துட்டே தான் இருக்கும். இந்த ப்ராசஸை ரிவர்ஸ் பண்ணுறது தான் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். நம்ம ஆரோ வாட்டர் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான். ஸோ இந்த ஆஸ்மோசிஸ் ஃபங்க்ஷன் தான் வந்து நம்ம உடலுக்குள்ளேயே நடக்குது. உடலில் ரெண்டு வெவ்வேறு விதமான ஆஸ்மோலாரிட்டி உருவாகும் போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக தண்ணீர் வந்து குறைந்த ஆஸ்மோலாரிட்டியில இருந்து அதிக ஆஸ்மோலாரிட்டிக்கு மூவ் ஆகும். ஸோ எப்போ இந்த ரெண்டு ஆஸ்மோலாரிட்டி லெவலும் வந்து ஈக்குவல் ஆகுதோ அது வரைக்கும் இந்த தண்ணீர் நகர்ந்துகிட்டே இருக்கும். செல்லில் தண்ணீர் கம்மியாகிறதுனால அதோட சைஸ் சுருங்கும், அதோட ஃபங்க்ஷன்ஸும் சுருங்கும். இதனால பிரெயினுக்கு சிக்னல்ஸ் போகும். பிரெயின் வந்து தாகமாக இருக்கிற மாதிரியான உணர்ச்சியை ஏற்படுத்தும். அது போக கிட்னியில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணும். இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து நம்மளோட உடல்ல நடந்துகிட்டு இருக்கும். அதனால தான் நமக்கு தாகம் எடுக்குது. நம்ம வந்து அப்பப்போ தண்ணியையும் குடிச்சுக்கிறோம்.
குடி. இந்த மாதிரி நடக்கிறத இன்டர் செல்லுலர் டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எதுக்காக நான் சொன்னேன் அப்படின்னா, நம்ம எப்போதுமே தண்ணியில் வந்து உப்பை போட்டு இல்லை உப்பு கரைசலை போட்டு நம்ம குடிக்கிறது கிடையாது. ஏன்னா நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய உப்போட அளவு வந்து அதே அளவில் தான் இருக்குது. வெளியில் வரக்கூடிய தண்ணீரை மட்டும்தான் நம்ம திரும்ப திரும்ப உள்ளே எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படும் போதோ, வாந்தி ஏற்படும் போதோ, இல்லை உடல் உபாதைகள் ஏற்படும் போதோ நமக்கு தண்ணீர் மட்டுமே வெளியேறது கிடையாது. அது கூடவே சேர்ந்து நம்ம உடலில் இருக்கக்கூடிய சத்துக்களும் வெளியேறுது. முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த உப்பு சத்துக்களும் சேர்ந்து வெளியே போயிருது. அப்போ அந்த மாதிரி நடக்கும்போது எக்ஸ்ட்ரா செல்லுலர் டீஹைட்ரேஷன் அப்படின்ற ஒன்று நடக்குது. அதாவது செல்லுக்குள்ளேயும் வந்து ஆஸ்மோலாரிட்டி லெவல் அப்படின்றது சேமாக தான் இருக்கும். செல்லுக்கு வெளியிலையும் வந்து அந்த ஆஸ்மோலாரிட்டி லெவல் சேமாக தான் இருக்கும். நம்ம ஆஸ்மோசிஸில் பார்த்தாலும் சரி, அந்த ஆஸ்மோலாரிட்டி டிஃப்ரென்ஸுக்கு தான் வந்து தண்ணீர் நகருமே தவிர, அந்த தண்ணீர் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கேருந்து கம்மியான இடத்துக்கு நகராது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம உடல்லையும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து இந்த மாதிரி மொத்தமாக குறையும் போது அதுக்கு வெறும் தண்ணியை மட்டுமே எடுக்கிறது போதாது. ஸோ அதனால தான் அதை உப்போட சேர்த்து கொடுக்குறாங்க. அதுதான் ஓஆர்எஸ், ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட்ஸ் அப்படின்றது. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது நம்மளோட உடல் வந்து இதை ஈஸியாகவே அப்சர்வ் பண்ணிக்கும். பெரிய ஆஸ்மோலாரிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து வராது. நம்மளோட உடலுக்கும் நீர்ச்சத்து வந்து திரும்ப கிடைக்கும். சரி, இந்த ஓஆர்எஸ் அப்படின்றது இந்த குறிப்பிட்ட ஃபார்முலாவில் தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ், WHO ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபார்முலா பேஸில் தான் வந்து இந்த ஓஆர்எஸ் இருக்கணும். ஏன்னா இந்த ஃபார்முலா எதை அடிப்படையாக வச்சு உருவாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் இந்த மாதிரியான வயிற்றுப்போக்கு, காலரா அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது உப்பையும் சீனியையும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடித்ததுனால டெத் ரேட்டை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் உடல் இழக்கக்கூடிய அந்த உப்பு எல்லாத்தையுமே அவங்க கொடுக்கல. ஒன்லி உப்பு, சீனி இந்த ரெண்டுத்தையும் மட்டும்தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்ச் பண்ணி நிறைய ஸ்டடீஸ் கண்டக்ட் பண்ணி அதுக்கப்புறமா ஃபைனலாக எடுத்துகிட்டு வந்தது தான் இந்த ஃபார்முலா. WHO ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஃபார்முலாவில் உப்பு, சீனி அந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே இல்லாமல் பொட்டாசியம் சேருது, குளோரைட் சேருது, சிட்ரேட் சேருது. அது மட்டும் இல்லாமல் இதை 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம குடிக்கும்போது தான் ப்ராப்பரான ஆஸ்மோலாரிட்டி லெவல் வந்து உருவாகும். அதாவது 245 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர் அந்த லெவல் வந்து உருவாகும். ஸோ அதுதான் குடிக்கிறதுக்கு சிறந்தது. சரி, இப்போ இந்த பேக்கெட்டில் வரக்கூடியது தான் ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதை தான் நம்ம வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஓஆர்எஸ் கிடையாது, இது வந்து ORSL. அதாவது மறு வச்சு மாறு வேஷத்தில் வந்திருக்கிற ஓஆர்எஸ். பிராண்ட் நேம் நீங்கள் என்னவா வேணால் வச்சுருந்துருக்கலாம். ஆனால் இப்படி வச்சதுக்கான காரணம் பணம். மெடிக்கலில் வச்சு வியாபாரம் பண்ணுறதுக்கு தான். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஒன்லி அ ட்ரேட்மார்க் அண்ட் டஸ் நாட் ரெப்ரசன்ட் இட்ஸ் ட்ரூ நேச்சர், நாட் அ WHO ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, டு நாட் யூஸ் டூரிங் டயரியா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. பிராண்டு வந்து தெளிவாக தான் போட்டிருக்கான். தேங்க்ஸ். இது இப்போ பிரச்சனையானதுனால போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா கிடையாது. நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பரவாயில்லையே, அது 4 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஸோ அந்த வீடியோலேயே நான் காமிச்சிருப்பேன் பாருங்க, நாட் அண்ட் ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குன்னு. இதை தயவு செஞ்சு யாரும் ஓஆர்எஸ்ன்னு வாங்கி குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். பார்த்தீங்களா, அன்றே கணித்த செய்யதுன்றான். பட் என்னதான் மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னாலும் நம்ம அந்த பிராண்டுக்கு முட்டுலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா என்னதான் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் ஓஆர்எஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு வருது இல்லையா? ஸோ அது தப்பு. அது வந்து மெடிக்கலாக வேற ஒரு பேரை குறிப்பிடுது அப்படின்றப்போ கண்டிப்பாக மிஸ்டேக்காக நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை மெடிக்கலில் வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இவ்வளவு நாளாக டாக்டர்ஸ் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதை தானே வித்துட்டு இருந்தீங்க, இல்லை இடியாப்பத்தை வித்துட்டு இருந்தீங்களா? பட் நான் எல்லா டாக்டர்ஸையும் சொல்லலை. நிறைய நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. டாக்டர் சிவரஞ்சனி மாதிரியான சொசைட்டிக்கு நல்லது பண்ணக்கூடிய நிறைய நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள பற்றி பேசலை. இந்த ப்ராடக்டை சேல் பண்ணாங்க இல்லையா, அவங்கள பற்றி தான் நான் பேசுகிறேன். ஐயோ, எங்களுக்கெல்லாம் இதை பற்றி தெரியாதுப்பா, நாங்கள் வந்து மருந்து சீட்டில் ஓஆர்எஸ் அப்படின்னு தான் எழுதி கொடுப்போம். மெடிக்கலில் மக்கள் வாங்கும்போது தான் மக்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து இந்த ஓஆர்எஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து எவ்வளவு அப்பட்டமான பழி தெரியுமா? நீங்கள் மெடிக்கல் பக்கம் போகிறதே கிடையாது, இல்லை மெடிக்கலில் என்ன விதமான மெடிசின்ஸ் விற்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியவே கிடையாது. உங்கள் கிளினிக்கு உள்ளேயே இருக்கக்கூடிய மெடிக்கல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுலேயே கூட நீங்கள் இதை வச்சு சேல் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், எல்லாரும் மக்கள் மேலே பழிய தூக்கி போடுறீங்களே, எல்லா மக்களுக்கும் இதை பற்றின நாலேஜ் இருக்குமா? ஓஆர்எஸ்னா பவுடர்னா என்னது, இல்லை ஓஆர்எஸ் இந்த மாதிரி வருது இது என்னது அப்படின்ற நாலேஜ் அவங்களுக்கு இருக்குமா? ஸோ டாக்டர் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதை மெடிக்கலில் கொண்டு போய் கொடுக்குறோம். ஸோ மெடிக்கல்காரங்க என்னத்தை கொடுக்குறாங்களோ அதை தான் நாங்கள் வீட்டில் வந்து மருந்து மாத்திரையாக சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி முழுக்க எடுத்துக்க வேண்டியது மக்கள் கிடையாது. டாக்டர்ஸ் ஆன நீங்களும் ஃபார்மசி வச்சிருக்கவங்களும் தான் இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கணும். இது இப்போ பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமா எல்லா டாக்டர்ஸும் இப்போ வீடியோ போடுறாங்க வரிசையாக. மக்கள் வந்து இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு வாங்குறாங்க, இல்லை மருந்து கடைகளில் வந்து இதை தவறாக கொடுக்குறாங்க. மக்கள் வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும், மக்கள் தான் இதை புரிஞ்சுக்கணும், மக்கள் தான் வந்து மெடிசினை பார்த்து வாங்கணும், மக்கள் தான் வந்து இன்க்ரீடியன்ஸை செக் பண்ணி வாங்கணும் அப்படின்னு எல்லா டாக்டரும் அது என்ன வீடியோ போடும்போது மக்களையே வந்து குற்றம் சாட்டுறீங்க. இவ்வளோ நாள் டாக்டர்ஸ் வந்து இந்த விஷயங்களை பார்க்கவே இல்லையா? இது உங்கள் மெடிக்கலில் சேல் ஆகிறது உங்களுக்கு தெரியவே தெரியாதா? எல்லாம் ஏமாந்த வரைக்கும் போதும்.
அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், எல்லா டாக்டர்ஸையும் சொல்லலை, நிறைய நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு சில டாக்டர்ஸை நான் மென்ஷன் பண்ணி கேட்குறேன். அண்ட் இதை பற்றி தெரிஞ்ச டாக்டர்ஸ் இதை எப்படி எழுதி கொடுத்தாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். இதில் எலக்ட்ரால் அப்படின்ற ட்ரேட்மார்க் நேம் இருக்கா, இந்த நேமை போட்டு அது பக்கத்தில் ஓஆர்எஸ் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுப்பாங்க. என்னோட சின்ன வயசில் எனக்கு ஒரு 10-11 வயசு இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு நான் ரொம்ப அவதிப்பட்டேன். அந்த சமயத்தில் ஒரு நாளைக்கு 2 டப்பா அப்படின்ற வீதத்தில் இதை நான் குடித்தேன். இது வந்து மெடிக்கல்காரர் தப்பாக கொடுத்தாரு, இல்லை டாக்டர் சரியாக எழுதி கொடுத்து மெடிக்கலில் தப்பாக கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. டாக்டர் இதை தான் எழுதி கொடுத்தாங்க, மெடிக்கல்காரர் இதை தான் கொடுத்தாரு, இதை தான் நான் ஒரு நாளைக்கு 2 தடவை குடித்தேன். இதை டாக்டர்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்றதுக்கு சாட்சி நானே. என் கூட வேற யாரும் சாட்சி இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை பற்றி 2 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டோம் இல்லையா, அந்த வீடியோ போட்டப்போ நமக்கு ஒரு மெயில் ஒன்று வந்துச்சு. அந்த வீடியோவோட டைட்டில் என்ன வச்சிருந்தேன் அப்படின்னா, மெடிக்கல் அண்ணனின் சேட்டைகள் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன். அவர் மெயிலில் வந்து ஃபார்மசிஸ்ட் பற்றி நான் தப்பாக பேசிட்டேன், ஃபார்மசிஸ்டோட முடிவு இது கிடையாது, மருத்துவர்கள் வந்து பணம் வாங்கிட்டு தான் இந்த மாதிரி மெடிசின்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஓவராலாக குறிப்பிட்டிருப்பார். இது வந்து நான் சொல்லலை, எனக்கு வந்த மெயில், அதை நான் வந்து அப்படியே காமிக்கிறேன், அவ்வளோதான். எனக்கும் ஒரு சந்தேகம் என்னென்னா, ஒவ்வொரு கிளினிக்லையும் வந்து மெடிக்கல் ரெப்ஸ் நிற்க தான் செய்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மெடிசின்ஸை இதை சேல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம், இல்லை புது கம்போசிஷனில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் ரெக்கமெண்ட் பண்ண தான் செய்கிறாங்க. ஆனால் டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணும்போது அதை சரியான மெடிசினா அப்படின்னு பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணணும் இல்லையா. அதே மாதிரி டார்கெட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு நோய்க்காக வந்தவங்களுக்கு 2-3 மருந்து மாத்திரைகளை சேர்த்து கொடுக்குற மாதிரியான விஷயங்களும் ஒரு சில இடங்கள்ல நடக்க தான் செய்யுது. ஏழ்மையில் இருக்கக்கூடிய, அறியாமையில் இருக்கக்கூடிய, வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க, டாக்டர் எது கொடுத்தாலும் அதை வாங்கி, அந்த மெடிக்கல் என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி அதை அப்படியே எடுத்துக்க தான் செய்வாங்க. ஸோ இதை எதுக்காக குறிப்பிடுறேன் அப்படின்னா, சிம்பிளாக அந்த ஓஆர்எஸ்எல் பிரச்சனை, பிராண்டோட பிரச்சனை, இல்லை மக்கள் தான் வந்து இதை செக் பண்ணி வாங்கணும் அப்படின்ற மாதிரி கடந்து போயிட முடியாது. இதில் முக்கியமான பங்கு இருக்கக்கூடியது டாக்டருக்கும் இருக்குது, அண்ட் அதை விற்ற மெடிக்கல்காரங்களுக்கும் இருக்குது. சரி, இப்போ இந்த ப்ராடக்டோட இன்க்ரீடியன்ஸை பார்த்தோம் அப்படின்னா, அப்படி டீட்டெயிலாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு சீனி தண்ணி. சீனி தண்ணியில் வந்து கொஞ்சம் பொட்டாசியம், சோடியம், விட்டமின் சி, ஆப்பிள் ஜூஸ் 10% இதெல்லாம் சேர்த்து இதை ஒரு எலக்ட்ரோலைட் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. ஸோ இது நார்மலாக நம்ம 10 ரூபா ஜூஸ் எப்படி குடிப்போமோ அதே மாதிரி குடிச்சு இதை கடந்து போய்க்கலாம். அண்ட் இந்த விஷயத்தில் மக்களுக்கும் ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, கேள்வி கேட்கணும். என்னென்னா, இப்போ நானே வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இதெல்லாம் சொல்கிறதுக்கு நீ யார், நீ என்ன டாக்டரா அப்படின்ற மாதிரி கேட்குறது. சட்டத்தை பற்றி பேசுனா நீ என்ன சட்டம் படிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறது. நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பொருளோட இன்க்ரீடியன்ஸ் என்ன, அது என்ன பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது வந்து அடிப்படை உரிமை. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து டாக்டர் படித்தாதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது கிடையாது. ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு கேள்வி கேளுங்க. எந்த துறையாக இருந்தாலும் அதை கேள்விக்குள்ளாக்குவோம். நமக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். மருத்துவராக அவங்களோட வேலையை அவங்க செய்யட்டும், நோயாளியாக நமக்கு தேவையானதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு வேகத்தில் பேசிட்டு போனதுனால ரைட் சைடில் வச்சிருந்த இந்த டப்பாவெல்லாம் மறந்துட்டேன், இதை பற்றி சொல்லலை. ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதெல்லாம் ஆக்சுவலான ஓஆர்எஸ், அதாவது ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட் சொல்யூஷன். இதிலே வந்து போட்டிருக்காங்க பேஸ்ட் ஆன் WHO ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் சோடியம், பொட்டாசியம், குளோரைடு, சிட்ரேட்டு, டெக்ஸ்ட்ரோஸ். அண்ட் டோட்டல் ஆஸ்மோலாரிட்டி லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 245 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே 245 மில்லி ஆஸ்மோல்ஸ் பெர் லிட்டர். பட் இதை வந்து 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி குடிக்கணும். ஆனால் இது வந்து 200 mlக்கு தேவையான அளவு கரைச்சி வச்சிருக்காங்க. அப்போ உடல் உபாதைகள் ஏற்படும் போது இதை ரீஹைட்ரேஷனுக்காக குடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குடிக்கலாம். ஆனால் இதில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆரஞ்சு ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா. அண்ட் வெளியிலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆரஞ்சு ஜூஸ் தெரிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டோ இல்லை நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்டோ கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா FSSAI லைசன்ஸ் இருக்கும். இது பின்னாடி எந்த விதமான FSSAI லைசன்ஸும் இருக்காது. இது ட்ரக்குக்கான ஸ்டாண்டர்ட் படி தயாரிச்சிருப்பாங்க. அண்ட் அதோட லிமிடேஷனுக்குள்ள இன்னைக்கு வந்து நிறைய மருந்துகள்லையும் வந்து கலர்ஸு, ஃப்ளேவர்ஸு அண்டு சுகர்ஸு இதெல்லாம் சேரதான் செய்யுது. அதெல்லாம் ஒரு தேவைக்காக சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இதுலேயும் வந்து அதே மாதிரி ஆரஞ்சு ஃப்ளேவரை சேர்த்துருக்காங்க. ஆனால் பிரச்சனை இதை ஒரு அட்ராக்டிவான பேக்கேஜிங்கில் டிசைன் பண்ணுறது. இதையும் பார்த்தீங்கன்னா தெரியும், அண்ட் இந்த பேக்கெட்டையும் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பழங்கள்லாம் அப்படியே தெரிக்கிற மாதிரி இதை ஒரு பழச்சாறு மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இதுக்கு மாற்றா இது வந்துருச்சு அப்படின்றதுனால இதை இப்போ கிராசரி ஸ்டோரெல்லாம் வச்சு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னதான் WHO ரெக்கமெண்டட் கம்போசிஷனில் இருந்தாலும் கூட இது வந்து நோய்வாய்ப்பட்டவங்க குடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதே தவிர நார்மலாக எல்லாரும் ரெகுலர் லைஃப்பில் குடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. இதை யாரும் தெரியாமல் அதிக லெவலில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதிலே வந்து டோஸ் லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. பேஷண்ட்டோட ஃப்ளூயிட் லெவலுக்கு தகுந்த மாதிரி தான் இதை கொடுக்கணும். அண்டர்லைன் பண்ணிக்கங்க, பேஷண்ட்டோட. ஸோ நீங்கள் நோயாளியாக இருந்தால் மட்டும்தான் இதை எடுத்துக்கணும். அதனால் WHO ஃபார்முலா தானே அப்படின்னு சொல்லி இதை அடிக்கடி வாங்கி குடிக்கக்கூடாது. டாக்டரோட ரெக்கமெண்டேஷனோட தேவைப்படும் போது குடிச்சிக்கலாம். அதனால் மக்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்.